டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் சம் பார்க்குறாங்க. ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் டு த ஏரியா ஆஃப் இட் செமி சர்க்கிள்னு கேட்குறாங்க. ரேஷியோ கேட்குறாங்க எதுக்கு? ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கும் ஓகேங்களா டிவைடட் பை ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ஓகே, நம்மளுக்கு ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா தெரியும் என்ன? πr²/2. செமி சர்க்கிளோட ஏரியா எவ்வளோ? πr² டிவைடட் பை 2ன்னு வரும். இப்போ இந்த πr² கேன்சல் ஆகிடும். 2 மேலே போயிடும். அப்போ 2/1 கிடைக்குமா? ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:1. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆன்சர் பி. ஓகேவா? பிசி ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்டு இருக்கோங்க. இப்போ A/B வந்து 3/5 கொடுத்துருக்காங்க. B/C வந்து 4/7 கொடுத்துருக்காங்க. தென் A:2B:C. ஸோ ரேஷியோவில் கொடுக்குறது போல இவங்க ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்தாலும் நம்ம அப்படி தான் எழுதிக்க போகிறோம். A:B வந்து பார்த்திங்கன்னா 3:5. B:C வந்து பார்த்திங்கன்னா 4:7. ஓகேவா? அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக மாற்றணுமா? அப்போ நான் இதை வந்துட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இதை வந்துட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? 3 4s are 12, 5 4s are 20 ஆகும். இது 4 5s are 20, 7 5s are 35. ஓகேவா? இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ A:B:Cயோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 12:20:35. ஓகேவா? இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆன்சர் பி தான் அது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?